ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, மனிதன் தான் நினைத்தது நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து அதை அடைவதற்கான பல முயற்சிகளை, பல வழிகளை அவன் தேடிக்கொண்டே இருக்கின்றான். முழு நம்பிக்கையோடு செயல்படாமல் ஏனோ தானோ என்று செயல்படுவதால் நினைத்த காரியத்திலே நாம் வெற்றி பெற முடியாமல் பல நேரத்திலே தோல்விகளை தழுவி விடுகின்றோம். நாம் நினைத்த காரியம் நடைபெறவில்லை என்றால் கவலை நம்மை ஆட்கொள்கிறது. இந்த கவலையிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது என்று சொல்லி மனிதன் நினைக்கின்றான். அதற்கு அவன் கையாளக்கூடிய விதங்கள் பலவிதமாக இருக்கின்றது. ஒரு சிலர் கவலையை மறப்பதற்காக புகைப்பிடிக்கிறார்கள். ஒரு சிலர் கவலையை மறைப்பதற்காக அல்லது மறப்பதற்காக அவர்கள் குடிக்கு அடிமையாகி விடுகிறார்கள். ஒரு சிலர் கவலையை மறக்க வேண்டும் என்பதற்காக சினிமா தியேட்டருக்கு செல்வார்கள். ஒரு சிலர் ஆடுவார்கள், பாடுவார்கள், அல்லது எங்கேயாவது ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும், இந்த கவலை என்னை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி எங்கேயோ மனிதன் போய்கொண்டுதான் இருக்கின்றான். ஆனால் வெகு சிலர் மட்டுமே இந்த கவலை கஷ்ட நேரத்திலே இறைவனை தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே துன்பங்கள் உண்டு, வாழ்க்கையிலே துயரங்கள் உண்டு. வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்வது போல ஒவ்வொரு மனிதனுக்கும் துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, வேதனை உண்டு. ஆனால் எல்லா மனிதனுக்கும் ஒன்று போல அல்ல, மாறாக அவனவனுடைய வாழ்க்கைக்கேற்ப துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் அவனது வீட்டை தட்டி கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு மனிதன் முழு நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடி வருகின்றானோ அவன்தான் ஆறுதலை பெற்றுக் கொள்கிறான், அவன்தான் சுகத்தை பெற்றுக் கொள்கிறான், அவன்தான் ஆண்டவரிடமிருந்து தேர்தலை பெற்றுக் கொள்கிறான், அவன்தான் ஆண்டவரிடமிருந்து இன்பத்தை பெற்றுக் கொள்கிறான். அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் நம்மோடு பயணிக்கும் கடவுள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறக்கின்ற போது இம்மானுவேலாகத்தான் பிறந்தார். கடவுள் நம்மோடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்தார். நான் உலகம் முடிவரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னார். ஒருவேளை கடவுள் என்னோடு இல்லை என்று நான் நினைத்தேன் என்றால் என் உலகம் முடிந்து விட்டது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. நற்செய்தி வாசகத்திலே வாசிக்கின்றோம், சீடர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுசை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பயணத்திலே பார்க்கிறோம், விரக்தி இருக்கிறது, சோகம் இருக்கிறது, ஏமாற்றம் இருக்கிறது, தவிப்பு இருக்கிறது. இயேசுவுக்கு நடந்ததை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டே போகிறார்கள். இயேசு மெசியாவாக மீட்பராக உயிருடன் இருந்து தங்களை வழிநடத்துவார் என்று எதிர்பார்த்த மக்களுக்கு அவர் சிலுவையில் அறைந்து சமாதியாக அடக்கம் செய்து விட்டோம் என்று சொல்லி நினைக்கின்ற பொழுது நினைத்தவையெல்லாம் நடக்கவில்லை என்று சொல்லி ஒரு ஏமாற்றம், ஒரு சோகம் அவர்களை முழுவதுமாக தாங்கிக் கொள்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனால் ஆண்டவர் அவர்களோடு தான் இருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். அவர்களைப் போலத்தான் நாமும் இருக்கின்றோம். ஆண்டவர் இல்லை, எனக்கு ஏன் இந்த துன்பம், எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி பல நேரத்திலே அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றோம், புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, உனக்கு துன்பமா, துயரமா, வேதனையா, நீ ஆண்டவரோடு இரு, நீ ஆண்டவரை தேடு, ஆண்டவரை விட்டு ஒருபோதும் விலகி செல்லாதே. என் அன்புக்குரியவர்களே, இந்த எம்மாவு சீடர்கள் செய்த முதல் தவறு அதுதான். ஆண்டவர் சொன்ன காரியத்தை விட்டுவிட்டு தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு சென்று கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் மகதல மரியாவிடம் காட்சி கொடுத்த போது என்ன சொன்னார்? இதோ நீ போய் என் சீடர்களிடம் சொல், என் சகோதரர்களிடம் சொல், நான் அவர்களுக்கு முன்பாக கலிலேயாவில் சந்திப்பேன் என்று சொன்னார். இந்த மகதல மரியாவும் சீடர்களும் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொன்னாள். நான் ஆண்டவரை கண்டேன், நான் ஆண்டவரை பார்த்தேன், நான் ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், ஆனால் யாரும் நம்பவில்லை என்பதுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாத ஒரு சூழல், நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல். என் அன்புக்குரியவர்களே, இந்த எம்மாவு சீடர்கள் எருசலேமிலே தங்கியிருந்து ஆண்டவரை கண்டிருக்க வேண்டும், ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொன்னதையெல்லாம் மறந்துவிட்டு அவர்கள் மீண்டும்
சோகத்தோடு பழைய வாழ்க்கைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். பேதுருவும் அப்படித்தான் சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ அங்கே தங்கி இருந்தான் சொன்னார். ஆனால் பேதுரு என்ன சொல்கிறார்? நான் மீன் பிடிக்க போகிறேன், என் பழைய வாழ்க்கைக்கு போறேன், இவரை நம்பி வந்தேன், தெருவில் விட்டுட்டாரு, என் பழைய வாழ்க்கைக்கு போறேன். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதைத்தான் இந்த நாளிலே பார்க்கின்றோம். ஆண்டவர் நம்மோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். துன்பமாக இருக்கட்டும், கலக்கமாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், சோதனையாக இருக்கட்டும், கண்ணீர் நிறைந்த நமது வாழ்விலே ஆண்டவர் நம்மோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கின்றோம். ஏன் விடுதலை பெண் உள்ளே வாசித்தோம், எகிப்திய பாலைவனத்திலே பயணம் செய்த அதே இஸ்ராயல் மக்களோடு பயணம் செய்த அதே ஆண்டவர் இன்று உன்னோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். நீ கண்ணீர் வடிக்கிறாயா? நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், இதோ என் மகள், இதோ என் மகள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அவர்களிடம் கூக்குரல் என் காதுகளால் கேட்டேன் என்று குறிப்பிடுகின்றார். உன்னை விடுவிக்க ஆண்டவர் உனக்குள் இருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த இஸ்ராயல் மக்களோடு ஆண்டவர் எப்படி பயணம் செய்தார்? நெருப்பு தூணாக, மேகத்தூணாக ஆண்டவர் பயணம் செய்தார். அதே போல இன்று நம்மோடும் ஆண்டவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் ஆண்டவர் சீடர்களோடு பயணம் செய்தார், ஆனால் சீடர்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் கண்டுகொள்ளவில்லை? ஏன்னா வேற ஒண்ணும் இல்லை, கவலை இருக்கும்போது என்ன செய்ய மாட்டோம், நாம சொல்றது எதுவுமே காதுல விழாது. நாம சொல்றது எதுவுமே காதுல விழாது. கோயிலுக்கு வந்திருப்போம், கோயில சும்மா உட்கார்ந்துருப்போம். ஏன்னா குடும்பத்தினுடைய கவலை கஷ்டம் எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம், மண்டையை போட்டு பேசிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பேதுரு எழுதிய திருமுகத்தில் நாம் வாசிக்கின்றோம், நீ கவலைப்படாதே, ஆண்டவர் உன்னை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இறை வார்த்தை வழியாக பேசிக்கொண்டே இருக்கின்றார். அந்த ஆண்டவர் நாம் தேடவில்லை என்றாலும் கூட நம்மை தேடிக்கொண்டே இருக்கின்றார். நாம் மறந்து போனாலும் அந்த ஆண்டவர் நம்மை மறக்காமல் தேடிக்கொண்டே இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தேடி வருவதை எங்கே பார்க்கின்றோம்? முதல் பெற்றோர்கள் பாவம் செய்தார்கள், கீழ்ப்படியாமையால் அவர்கள் ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைக்கு எதிராக சென்றார்கள். யார் தேடி வந்தது? ஆதாமும் ஏவாளும் தேடி செல்லவில்லை, மாறாக கடவுள் தான் தேடி வந்தார். கடவுள் தான் அவருடைய பாவ நிலையிலும் கூட கடவுள் தான் அவர்களை தேடி வந்தார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கேட்டார், ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். தொடக்க நூல் 3 இறைவசனம் 9 வாசிக்கின்றோம். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதே போல உயிர்த்த ஆண்டவரை சீடர்கள் தேடி செல்லவில்லை, மாறாக அந்த இயேசுவே சீடர்களை தேடி செல்கிறார். அந்த இயேசுவே சீடர்கள் காட்சி கொடுத்து உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக என்று வாழ்த்தினார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவரோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறோமே, அந்த ஆண்டவருடைய அந்த தரிசனத்தை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எது தடையாக இருக்கிறது? என்னுடைய விசுவாசம் இல்லாத ஒரு சூழல், அவன் நம்பிக்கையுள்ள ஒரு சூழல், அதாவது இருளே இருக்கக்கூடிய சூழல், பார்வை முழுவதும் மறைக்கப்பட்ட ஒரு சூழல். அதிலிருந்து நாம் எப்போது வெளியே வரப்போகிறோம் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, கவலை, கஷ்டம், துன்பம் நம்மை முழுவதுமாக வாட்டுகின்ற பொழுது நம் கடவுளை கண்டுகொள்ளவே முடியாது. கடவுள் உன்னோடு பேசுகின்றார், கடவுள் உனக்குள் இருக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். ஆனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு மனநிலை இல்லை. வீட்டில் பார்ப்போம், பெரியவங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, ஏதாவது பிள்ளை நினைச்சிட்டு இருக்கோம், நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. ஆனா ஜடா எங்க இருக்கும்? அங்கதான் இருக்கும். மைண்டு வேற எங்கேயோ இருக்கும், மைண்டு வேற எங்கேயோ இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, அதுதான் உண்மை. வாழ்க்கையில எங்கேயோ இருந்து கொண்டு இருப்போம். ஆண்டவர் பேசுகின்ற பொழுது, மனிதர் பேசுகின்ற போதே நாம் இங்கே எங்கேயோ இருக்கிறோம் என்றால், கடவுள் பேசுகின்ற பொழுது நிச்சயமாக என்ன செய்ய முடியாது நம்மால். அதனால நாம எங்கே இருக்கின்றோமோ அங்கே முழு பிரசனத்தை நாம் கொடுக்க வேண்டும். கடவுள்கிட்ட இருக்கோம்னா நான் கடவுள்கிட்ட தான் இருக்கிறேன், அந்த உணர்வு நம்மிடம் வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எரேமியா புத்தகம் 5வது அதிகாரம் இறைவசனம் 25 மிக அற்புதமாக ஒரு காரியத்தை சொல்கிறது. ஏன்னா பல நேரத்தில் நாம தேடிக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கல அப்படின்ன உடனே என்ன நினைக்கிறோம்? சொந்தக்காரன் என்ன செய்தான்? சூனியம் வச்சுட்டான்னு நினைக்கிறோம். சொந்தக்காரன் சூனியம் வச்சுட்டான்னு நினைக்கிறோம். சொந்தக்காரன் சூனியம்லாம் வைக்க முடியாது. எவனும் என்ன செய்ய முடியாது? நமக்கு சூனியமோ எதையுமே வைக்க முடியாது.
மாறாக நாம தான் என்ன செய்ய முடியும்? நமக்கு சூனியம் வைக்கணும். சொந்த காசுல நாம சூனியம் வச்சாதான் உண்டு. அந்த எரேமியா புத்தகம் 5:25 மிக தெளிவாக சொல்கிறது, நீ கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாததற்கு காரணம் அடுத்தவர்கள் அல்ல, மாறாக யாரு? நீதான். உன் பாவம். நீ கடவுளை உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் தான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார், நீ ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்திருந்தாலே நீ கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார். பாவம் தான். ஆனால் அந்த பாவத்தை விட்டு நாம் எப்போது வெளியே வரப்போகிறோம்? பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பேசுவதை காது கொடுத்து கேட்க வேண்டும். சாமுவேல் கேட்டான், ஆண்டவரே பேசும், உம் அடியான் நான் கேட்கிறேன் சொன்னபோது ஆண்டவர் அவனிடம் பேசினார், அவன் கேட்டான், அவன் மிகப்பெரிய ஒரு இறைவாக்கினராக உயர்த்த பெற்றான் என்று பார்க்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவர் நம்மிடம் இறைவார்த்தை வழியாக பேசிக் கொண்டிருக்கின்றார். அந்த இறைவார்த்தையை படிக்கின்ற பொழுது நமது உள்ளம் பற்றி எரிய வேண்டும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4:12 பார்க்கிறோம், கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறம் வெட்டக்கூடிய வாளினும் கூர்மையானது என்று சொல்லப்படுகிறது. தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே 3வது அதிகாரம் இறைவசனம் 16 சொல்லப்படுகிறது, கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. அதே போல பேதுரு எழுதிய 2வது திருமுகத்திலே நாம் வாசிக்கின்றோம், 1 அதிகாரம் இறைவசனம் 21 வாசிக்கின்றோம், அவ்வார்த்தை ஒருபோதும் மனித விருப்பத்தினால் உருவானது அல்ல என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எசையா புத்தகம் 55வது அதிகாரம் இறைவசனம் 11 வாசிக்கிறோம், கடவுளின் வாயிலிருந்து புறப்பட்டு சென்று அவர் தம் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக அதை அனுப்பினாரோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றி அவரிடமே திரும்பி செல்லும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப என் குடும்பத்துக்கான வார்த்தை என்ன? எனக்கான வார்த்தை என்ன? என் பிள்ளைகளுக்கான வார்த்தை என்ன? நீ தான் கேட்கணும். நாம தான் என்ன செய்யணும்? காதை திறந்து கேட்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக பேசிய கடவுள் தன் இறுதி காலத்தில் தன் மகன் வழியாக பேசினார் என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1 அதிகாரம் இறைவசனம் 1 முதல் 2 வரை நாம் வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி வார்த்தையான ஆண்டவர் இயேசு உயிர்த்த பின்பு தன்னுடைய சீடர்களுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனா அவங்களுக்கு என்ன செய்யல? ஒண்ணுமே மண்டல ஏறவே இல்லை, கொஞ்சம் கூட ஏறல. பிரியமானவர்களே, ஏன்னா சோகம், கவலை, கஷ்டம். நீ கவலையோடு கஷ்டத்தோடு நீ வா, ஆனால் நீ ஜெபிப்பதற்கு முன்பாக அந்த கவலையை, கஷ்டத்தை, உன் துன்பத்தை இந்த பலிபீடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு ஒப்பு கொடுத்திரு. ஏன்னா கடவுள் பார்த்துக் கொள்வார். ஏன்னா கடவுள் உன்னிடம் கேட்பது என்ன? சுமைகளை இறக்கி வை, நான் உன் சுமைகளை தாங்கிக் கொள்வேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த கடவுளிடத்திலே நாம் ஒவ்வொருவரும் சுமைகளை இறக்கி வைப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? எங்கெல்லாமோ போறோம், எனக்கு இப்படி ஆகி போச்சு, என் குடும்பத்தில் இப்படி ஆகி போச்சு, குறிச்சொழுதவன், ஜோசியக்காரன், கிளி, எல்லா பக்கமும் போறோம். என் அன்புக்குரியவர்களே, ஒன்றும் உருப்படாது, ஒன்றும் விளங்காது. நம்ம குடும்பத்தில் மேலும் மேலும் என்ன செய்யும்? துன்பம் வந்துக்கிட்டே தான் இருக்கும், துன்பம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ ஆண்டவருடைய வார்த்தை வாசி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பதோடு நின்று விடக்கூடாது. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பதோடு நின்றீங்க அப்படின்னா நீங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு மக்கள், நீங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு மக்கள். அப்ப புதிய ஏற்பாட்டு மக்கள்னா என்ன? நற்கருணை. நற்கருணை. முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக பேசிய கடவுள் தன் இறுதி காலத்தில் தன் மகன் வழியாக பேசியார். எப்படி பேசினாரு? சிலுவையிலே அவரை கையளிப்பதன் வழியாக நம்மோடு பேசினார். ஒருவேளை எனக்கு இந்த பைபிள் தான் முக்கியம் அப்படின்னா பைபிளும் முக்கியம். ஆனா பைபிளுக்கு அடுத்து என்ன செய்யக்கூடாது? புல் ஸ்டாப் வச்சிடக்கூடாது. அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? கமா போடணும். அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? கமா போடணும். இன்னைக்கு நிறைய என்ன செய்யறோம்? ஆராதனை கூட்டம், இயேசு விடுவிக்கிறார், இயேசு குணமளிக்கிறார். இயேசுனா விடுவிக்கத்தான் செய்யணும், இயேசுனா என்ன செய்யணும்? குணமளிக்கத்தான் செய்யணும். அதுதான் அவருக்கு வேலை, அதுதான் அவருக்கு வேலை இல்லையா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதோடு நின்று விடக்கூடாது. நீ பங்கெடுக்கக்கூடிய கூட்டம் ஆராதனை கூட்டமா அல்லது திருப்பலியா என்று சொல்லி நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஓடுதோம், எங்கெல்லாமோ ஓடுதோம். நீ கும்பிடும் ஆண்டவர் உண்மையான ஆண்டவரா? இறைவார்த்தையில் மட்டுமல்ல, மாறாக இறைவார்த்தையை தாண்டி உடைக்கக்கூடிய அந்த அப்பத்தில் தான் சீடர்கள் இயேசுவை கண்டுகொண்டார்கள். இறைவார்த்தையை பேசும்போது என்ன செய்யல? உள்ளம் பற்றி எரியல. அப்பனா உன் உள்ளம் பற்றி எரியாது. நீ ஆராதனை கூட்டத்துக்கு போனா அது பொய், உனக்குள்ள என்ன செய்யாது? பற்றி எரியாது. நீ கையை தட்டலாம், நீ சோசரம் சொல்லலாம்,
ஆனா நற்கருணை வாங்காம என்ன செய்ய முடியாது, உனக்கு வாழ்க்கை கிடையாது. நற்கருணை வாங்காம உன்ட ஆண்டவர் வரமாட்டார். என் அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரை அனுபவிக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் தந்தையாம் கடவுள் தன் மகனை உலகிற்கு அனுப்பினார். அதனாலதான் என்ன செய்யறோம், வார்த்தை மாமிசமானது, வார்த்தை மனு உருவானார். நீங்க ஒருவேளை இந்த நற்கருணையை நம்பவில்லை என்றால், இந்த நற்கருணை கொண்டாட்டத்திலே பங்கெடுப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால், நீங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு ஆட்கள். உங்களுக்கு இன்னும் என்ன செய்யல, இயேசு வரல. நீங்கெல்லாம் யூதர்கள், நீங்கெல்லாம் யூதர்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதையும் தாண்டி ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அருகில் இருக்கின்றார், நம்மில் ஒருவராக பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எம்மாவு சீடர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நடந்து செல்கின்ற பொழுது சொன்னார், அரே மண்டுகளா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டார். அவங்க என்ன சொன்னாங்க, ஊழு ஊழுன்னு கேட்டுட்டு வந்தாங்க. ஆண்டவர் இறைவார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு, பழைய ஏற்பாட்டுல மோசையை பத்தி பேசினாரு, இறைவாக்கினர் பத்தி பேசினாரு. தான் சொன்னதை எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. எது மட்டும் தெரிஞ்சுது, ஏதோ சோகத்துல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சது. ஏதோ சோகத்துல போயிட்டு இருக்கும். இன்னைக்கு தாய் திருச்சபையை விட்டு விட்டு விலகி செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட இந்த எம்மாவு சீடர்களுடைய சோக மனநிலையைத்தான் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு எப்போ வருவாரு, அப்பத்தை பிற்கும் போதுதான் வருவார். அப்பம் உடைபடுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு வருவார். அந்த அப்பத்தை பெற்றுக்கொள்கிறோமே, என் ஆண்டவர் இயேசுவை நான் பெற்றுக்கொள்கிறேன். அதனாலதான் என்ன சொன்னாங்க, ஆண்டவர் எங்களோடு தங்கும், ஆண்டவர் எங்களோடு தங்கும். ஏன் இறைவார்த்தை சொல்ல முடியுமா, ஆண்டவர் எங்களோடு தங்கும். இறைவார்த்தை ஆண்டவருடையதுதான், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இறைவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதான். ஆனால் அதைவிட இன்றியமையாதது, அதைவிட முக்கியமானது நாம் கொண்டாடும் இந்த தெய்வீக திருப்பலி. அதனாலதான் பாடுதோம், பூசை பலி போல் பாக்கிய செல்வம் இல்லை, புவி நிரம்ப பொன் கொடுத்தாலும் இந்த திருப்பலிக்கு, இந்த ஆசீர்வாதமான கல்வாரி திருப்பலிக்கு ஈடாக எதுவும் இல்லை என்று நாம் பாடுகிறோம். இவ்வளவு பாட்டு பாடின பிறகும் என்ன செஞ்சிருந்தோம், ஆட்டோல பிச்சு பிடிங்கிட்டு ஓடி போயிருந்தோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லக்கூடிய காரியம் அதுதான். ஆண்டவர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், நீ பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவனா அல்லது புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசுவை கண்ட நீ கிறிஸ்தவனா? ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். என் அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் தன்னை பிட்டு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன என்று சொல்லப்படுகிறது. உள்ளம் அப்பதான் கேட்கிறாங்க, ஐயோ அவர் இறைவார்த்தை நம்மோடு பகிர்ந்து கொடுத்த போது நமது உள்ளம் பற்றி எரியவில்லையா? எப்படி எரியும்? எரியாது. பற்றி எறிவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புது வாழ்வு, புதிய வாழ்வு, இயேசுவுக்குள் புதிய வாழ்வு இந்த நற்கருணையில் மட்டும்தான் உண்டு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, யோவான் நற்செய்தி 6 என்ன சொன்னாருன்னா, நானே வாழ்வு தரும் உணவு, வார்த்தை உணவல்ல, நானே வாழ்வு தரும் உணவு, என்னை உண்பவர் ஒருபோதும் சாக மாட்டார்னு சொன்னார். அந்த ஆண்டவரை உணவாக உண்ணாம இல்லையா, நான் இன்னைக்கு பூசையில் இறைவார்த்தையோட இதோட முடிஞ்சுது போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வீங்க? சந்தோஷப்படுவோம், சாமி சீக்கிரம் முடிச்சு அப்படின்னு சொல்லிக்குதா? இல்லை, இதோட முடிஞ்சா அதுக்கும் மற்றவங்க நடத்துறதுக்கும் இதுக்கும் என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை, வித்தியாசம் கிடையாது. இதையும் தாண்டி என்ன செய்யுது? அதனாலதான் 2 பிரிவாக, அதனாலதான் பார்க்கிறோம் எம்மாவுஸ் பயணம் என்பது 2 பிரிவாக, வார்த்தை பகுதி, நற்கருணை பகுதி. அதைத்தான் நாம் திருப்பலியிலே கொண்டாடுகின்றோம். வார்த்தை பகுதி, நற்கருணை பகுதி என்று சொல்லி 2 பிரிவாக கொண்டாடுகிறோம். இது எப்படி இருக்கும் தெரியுமா? வீட்டில் விசேஷம் இருக்கும், கல்யாணம் இருக்கும், என்ன செய்வான், ஒழுங்காத்தான் சொந்தக்காரன் வருவான், காலை சாப்பாடு நடக்கும், பொங்கல் சாப்பிடுதான் நினச்சிக்கோங்களேன். திடீர்னு அவனை கூட்டி சாப்பிடு அப்படின்னு சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பாடு கோவிச்சிட்டு போயிடுவான். கல்யாணமே இனிமே தான் நடக்க போகுது, அதுக்கு முன்னாடியே கோவிச்சிட்டு போயிட்ட, தாலி கட்டவே இல்லை அதுக்குள்ளே கோவிச்சிட்டு போயிட்ட. இதுதான் முதல் பாட்டு. அப்படித்தான் இன்னைக்கு இறை வார்த்தையோடு பயணம் செய்தோம் என்றால் நற்கருணை ஆண்டவர் உனக்கு பிரச்சனை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த நற்கருணை ஆண்டவரை நாம் பெற்றுக்கொள்ள, அதனால தான் நற்கருணை ஆண்டவர் என்ன சொல்றாரு, உலக முடிவரை என்னால் நான் உங்களோடு இருப்பேன்னு சொல்றார். அதனால தான் கோயிலில் நற்கருணை இருக்கு, அது பக்கத்தில் என்ன செய்யுது, அணையா விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை கரண்ட் போனா கூட என்ன செய்யறோம், உடனே ஒரு திரியை ஏற்றி வச்சிருந்தோம். ஏன்? உயிருள்ள ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே தாங்கி நிற்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை மாறுபட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு உறவு ஒன்றிப்பை நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. திருவிருந்திலே பங்கெடுக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு காரியம் கூட சொல்லலாம். இன்னைக்கு நிறைய என்ன செய்கிறோம், சபைகளுக்கு போயிட்டு இருக்கிறோம். சபைகளுக்கு போகிறது எப்படி தெரியுமா? ஒரு விவசாயி என்ன செஞ்சான், ஒரு குளத்துக்கு போனான். அந்த குளத்துல மீனே இல்லை, ஒரு ஆமை தான் என்ன செஞ்சுது, மாட்டுனுச்சு. அப்போ அந்த ஆமையே அவன்கிட்ட பேசுனுச்சு, ஐயோ இந்த குளம் ரொம்ப குளிராக இருக்குது, எனக்கு பிடிக்கலை அப்படின்னோடனே, அப்போ கவலைப்படாத, வா எங்கள் வீட்டுக்கு கூட்டு போகிறேன், உனக்கு எதமான தண்ணீர் தரேன் அப்படின்னு சொல்லி இந்த விவசாயி என்ன செஞ்சான், ஆமையை தூக்கிட்டு போனான். ஒரு பானையில் அந்த ஆமையை போட்டு கீழே என்ன செஞ்சான், விறகு வச்சு தீய வச்சான். கொஞ்ச நேரம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்ல எதமாக இருந்துச்சு. ஆமைக்கு அவ்வளோ சந்தோஷம், ஆமைக்கு அவ்வளோ சந்தோஷம். நேரம் ஆக ஆக என்ன செஞ்சுது, எதமான சூடு பயங்கர சூடாயிட்டு செத்து போச்சு. விவசாயி சந்தோஷப்பட்டான், அதை உணவாக சாப்பிட்டான். இன்னைக்கு தாய் திருச்சபை விட்டு பிரிஞ்சு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இதுதான். என் அன்புக்குரியவர்களே, அதைத்தான் பார்க்கின்றோம். முதல்ல எதை இழக்கிறோம்? சந்தோஷமாக தான் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் போகும்போது தான் தெரியும், விசுவாசத்தை இழந்து விடுவோம், உடைமைகளை இழந்து விடுவோம், எல்லாத்துக்கும் மேலே முகவரி இருக்காது. கடைசியில் பரிதாபமாக தெருவில் நிற்போம். அதுதான் இன்றைய நாளில். என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு கூட்டம் நம்மகிட்ட இருந்து தான் போகுது. என்ற ஒரு அம்மா சொன்னாங்க, நான் இப்போ போனவனே அங்கே பைபிள் தூக்குதேன், உன்னை இங்கே இருக்கும்போது எவன் பைபிள் தூக்க வேண்டான்னு சொன்னான், உன்னை யாராவது சொன்னாங்களா? பிரியமான சகோதர சகோதரிகளே, தாய் திருச்சபை நிறைவான ஆசீர்வாதம். கடவுள் ஆண்டவர் இயேசு ஏற்படுத்திய ஒரே திரு அவை பேதுருவின் மேல் சொன்னார், இதோ உன் மீது என் திருச்சபை கட்டி எழுப்புவேன் சொன்னார். அதை தவிர இந்த உலகத்திலே நிச்சயமாக திருச்சபை இருக்க முடியாது. என் அன்புக்குரியவர்களே, அந்த எம்மாவு சீடர்களைப் போல நாமும் ஆண்டவரோடு பயணம் செய்வோம். ஆனால் பார்வையற்றவர்களாக அல்ல, சோகத்தில் மூழ்கியவர்களாக அல்ல, இருளில் வாழக்கூடியவர்களாக அல்ல, மாறாக அவருடைய கரங்களை பிடித்து கொண்டே நடப்போம். திருவிருந்து என்னும் அற்புதமான உன்னதமான கல்வாரி மலைக்கு நாம் ஏறுவோம். அங்கே ஆண்டவரை காணுவோம், அங்கே ஆண்டவரை அனுபவிப்போம். ஆமேன்.